KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச் 2024 பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு நானோ என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இருங்க. இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே. தேங்க்யூ. KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா KKR vs RR. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டீம் வின் பண்ணலை. மேட்ச்சு க்ளோஸாக போய் KKR வின் பண்ணாமல் RR வின் பண்ணிருச்சு. ஜே பட்லர் அவர் லாஸ்ட் மேட்ச்சில் விளையாடல, அதனால் நான் பிளேயர்ஸ் லிஸ்ட்லேயும் எடுக்கலை. அவர் கடைசியில் நல்லா ப்ளே பண்ணி அந்த டீம் வின் பண்ணிருச்சு. மேட்ச்சு க்ளோஸாக போச்சு. இப்போ நேற்று சொன்னதில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் தான் வந்திருந்தாங்க. அதில் சுனில் நரேன் பெஸ்ட் பிளேயர்ஸில் சுனில் நரேன் சொல்லியிருந்தேன். அவர் நல்லா பெஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருந்தார். ரியான் பராக்கு ஒன்றும் பாயிண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் விளாண்டுருந்தார். மற்றபடி வி சக்கரவர்த்தி, வி அரோரா கொண்டு இம்பேக்ட் பிளேயரில் போட்டாங்க. ராணா உள்ள வந்துட்டார். அது கொஞ்சம் அப்படியே மாறி அப்படி வேறு மாதிரி போயிடுச்சு. இப்போ இனிமேல் வரக்கூடிய மேட்சஸில் இப்போ ஏன்னா எல்லாருமே அந்த பிளே ஆஃபுக்கு எப்படி போகணுமோ அந்த இதில் போய்கிட்டு இருக்காங்க. புதுசாக பிளேயர்ஸ் கொண்டு வரலாம், இல்லை பெஸ்ட் பிளேயர்ஸாக மறைமுகமாக வச்சு ஏற்கனவே நான் சொன்னது 2 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இம்பேக்ட் பிளேயர் அப்படின்னா ஃபஸ்ட்டு விளையாடக்கூடிய டீம் அந்த ஸ்டேடியத்தில் வழக்கமான ஸ்கோர் அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா யாராவது பெஸ்ட் பிளேயர்ஸை இம்பேக்ட் பிளேயரை வச்சுருந்து அவங்கள கொண்டு வருவாங்க. செகண்ட், அதாவது ஃபீல்டிங் பண்ணுற டீம். அப்படித்தான் நேற்று நடந்திருக்கு. ஒருவேளை பட்லர் வரலை அப்படின்னா மேட்ச் நான் சொன்ன ரிசல்ட் வந்திருக்கோம். இப்போ எல்லாமே கரெக்டாக வந்திருக்கோம். பாயிண்ட்டுமே பெருசாக யாருமே எடுக்கலை. எல்லாமே 30 பாயிண்ட், 32 பாயிண்ட், 33 பாயிண்ட் அப்படிங்கிறப்ப ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஒரு மாதிரியான மேட்ச் அப்படி போயிடுச்சு. இனிமேல் என்ன சொல்ல போகிறேன்னா வழக்கமாக சொல்கிற மாதிரி பிளேயர்ஸ் லிஸ்ட்டு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒருவேளை இவங்க வந்தாங்கன்னா ஒரு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெஸ்ட் பிளேயர்ஸ் அதாவது இருப்பாங்க, நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். அவங்கெல்லாம் ஒருவேளை வந்தாங்கன்னா இப்போ ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அவங்களை எடுத்துக்கலாம், டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அவங்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ கவனமாக கேளுங்க. இப்போ ஜிடியை பொறுத்த வரைக்கும் எஸ் சுதர்சன், எஸ் கில் அவருடைய தலைமையில் எஸ் சுதர்சன், எம் பேட், ஏ மனோகர், வி சங்கர், ஆர் தெவாட்டியா, எஸ் கான், ஆர் கான், என் அகமத், யூ யாதவ், எஸ் ஜான்சன். இவர் லாஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் எம் சர்மா, இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க. டிசியை பொறுத்த வரைக்கும் ஆர் பண்ட் அவருடைய தலைமையில் பி ஷா, டி வார்னர், ஜே ஃப்ராஷர், அதுக்கப்புறம் டி ஸ்டப்ஸ், எஸ் ஹோப், ஏ போரல், ஏ பட்டேல், கே யாதவ், எம் குமார், ஐ சர்மா, கே அகமத். இந்த கே யாதவும் கே அகமத்து லாஸ்ட்டு மேட்ச்சில் உள்ளே வந்துட்டாங்க. மேட்ச் மாறிச்சு, சொன்ன ரிசல்ட் வந்துருச்சு அந்த டீமில். இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்ய நட்சத்திரம், அதிபதி புதன். இப்போ வேறு கிரகங்கள் எந்த மாற்றமும் இல்லை. விளையாடக்கூடிய ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் நடக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸு துலாம் உள்ள லக்கணத்தில் 1.25 மணி நேரம். அதுக்கப்புறம் விருச்சிக லக்கணத்தில் 15 நிமிஷம். இந்த 15 நிமிஷம் மேட்சை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் நேற்று மேட்ச் மாதிரி க்ளோஸாக கூட போகலாம். அதனால் வீடியோ கவனமாக கேளுங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் எஸ் சுதர்சன், அதுக்கப்புறம் எஸ் கில், எம் பேட், அவங்க 2 பேருமே ஓரளவுக்கு ஒரு 40+ பாயிண்ட் அப்படி எடுத்துக்கிறோங்க. எஸ் கான், ஆர் கான், என் அகமத், அதுக்கப்புறம் யூ யாதவ், எஸ் ஜான்சன், இவங்களை எடுத்துக்கலாம். ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். டிசி ஃபீல்டிங் பண்ணும்போது பி ஷா, ஜே ஃப்ராஷர், ஆர் பண்ட், டி ஸ்டப்ஸ், ஏ போரல், எம் குமார், கே அகமத், இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ எந்த அணி வின் பண்ண போகுதுன்னா ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி டிசி ஃபீல்டிங் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகும். நேற்று மேட்ச் மாதிரியே அப்படியே எடுத்துக்கிறோங்க. லாஸ்ட்டு ஒரு 10 பாலில் கூட மேட்ச் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி டிசி ஃபீல்டிங் பண்ணால். ஆனால் டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் டிசி வின் பண்ணிடும். நல்லா கவனம் எடுத்துங்க. ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி டிசி ஃபீல்டிங் பண்ணால் ரிசல்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அல்லது 10 பால் வரும்போது டிசி சைடு மேட்ச் போயிடும். மேட்ச் க்ளோஸாக போகும்.
ஆனால் டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் டிசி வந்து வின் பண்ணிடும். அப்படி தான் இருக்குது இன்றைக்கி மேட்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். பி ஷா அவர் எடுத்துக்கலாம். டி வார்னர் வந்து நான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் நான் எடுக்கலை. அவர் சுமாராக இருக்குங்கிறதுனால நான் எடுக்கலை. நீங்கள் வேணால் எடுத்துருங்க, டீமில் எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கிறங்க. ஜே ஃப்ராசர், அதுக்கப்புறம் ஆர் பண்ட், டி ஸ்டப்ஸு, எம் குமார், ஐ சர்மா, கே அகமத் இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம் டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். இப்போ ஜிடி ஃபீல்டிங் பண்ணும்போது எஸ் சுதர்சன், எஸ் கில், எம் வேட், அதுக்கப்புறம் எஸ் கான், ஆர் டெவாட்டியா, என் அகமத், யூ யாதவ், எஸ் ஜான்சன் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ இதில் 15 பேர், ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 15 பேரும், டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 15 பேரும் சொல்லிட்டேன். இதில் அதிகமான வாய்ப்பு, அதாவது அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதில் இருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ்லேயும் பவுலர்ஸ்லேயும் தான் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ்லேயும் பவுலர்ஸ்லேயும் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. விக்கெட் கீப்பரில் ஆவரேஜ் பாயிண்ட் தான். அதனால் விக்கெட் கீப்பரில் யாரையாவது ஒரு ஆளை போட்டுக்கிறங்க. பவுலரில் அதிகமாக போட்டுங்க, ஆல்ரவுண்டரில் அதிகமாக போட்டுங்க. பேட்ஸ்மேனில் ஒரு 2 பேர் போட்டால் போதும் டீமாக செட் பண்ணுறவங்களுக்கு இது. இப்போ வந்து ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது இப்போ டி மில்லர், கே வில்லியம்சன் இவங்கெல்லாம், கே வில்லியம்சன், ஏ ஓமர்சாய் இவங்க 3 பேரை நான் எடுத்துருக்கேன். நானா ஒருவேளை வந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் டி மில்லர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏ ஓமர்சாய் அவருக்கு நல்லா இருக்குது, இவங்களை எடுத்துக்கலாம். ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஒருவேளை வந்தாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எல் யாதவ், ஏ நோட்ஜே இவங்களை எடுத்துக்கலாம். இது கூடுதல் பிளேயர் சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா வேறு வழியில் நீ போக போகிற மேட்ச்சில் பூராமே எப்படியாவது வின் பண்ணணும், பிளே ஆஃபுக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துலேயும் போய்கிட்டு இருக்கோம் மேட்ச்சு. இன்றைக்கி கிரகங்களும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து சுக்கிரன் ராகுவோட சேர்ந்துருக்காரு மீனத்தில். கேது தான் பார்க்குறாரு, வேறு எந்த கிரகமும் பார்க்கல. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நிறையா மாற்றங்கள் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெஸ்ட் பிளேயர்ஸ் யாரும் இது வரைக்கும் விளாண்ட பிளேயர்ஸ் யாருமே ப்ளே பண்ண மாட்டாங்க இன்றைக்கி. ப்ளே பண்ண மாட்டாங்க, விளாட மாட்டாங்க இல்லை. இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 80 பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு 30 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி குறையும். புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ் அவங்க வந்து இப்போ இந்த எஸ்கான் அவரெல்லாம் வந்து விக்கெட் ப்ளஸ் ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது, அதாவது ஜிடியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பேட்ஸ்மேன் அவுட் தான் டி ஸ்டப்ஸு அவருக்கு நல்லா இருக்குது டிசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கே அகமத், எம் குமார் இவங்கெல்லாம் நல்லா இருக்குது. அதனால் எப்படின்னு பார்த்துக்கிறங்க. இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிடுறேன். ஜிடியை பொறுத்த வரைக்கும் எஸ் சுதர்சன், எஸ் கில், எம் வேட், அதுக்கப்புறம் எஸ் கான், என் அகமத், யூ யாதவ், எஸ் ஜான்சன் இவங்களை எடுத்துக்கலாம். டிசியை பொறுத்த வரைக்கும் பி ஷா, ஜே ஃப்ராசர், ஆர் பண்ட், டி ஸ்டப்ஸ், அதுக்கப்புறம் எம் குமார், கே யாதவ் இவங்களை எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸு. 13 பேர் சொல்லியிருக்கேன். இவங்கெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸு, நல்லா பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு. இதிலே உங்களுக்கு அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு கேப்டனாக விசியாவோ போடுற அளவுக்கு நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எஸ் நரேன் அவர் வந்துட்டார்ல, அது மாதிரி இந்த 13 பேருக்குள்ளே கூட நல்லா பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் 2 பேர் வந்துடுவாங்க. இப்போ எதில் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு சொல்லிட்டேன். அதாவது பவுலர்லேயும் ஆல்ரவுண்டர்லேயும் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. விக்கெட் கீப்பரில் நீங்கள் பார்த்து போட்டுக்கிறங்க. அதே மாதிரி இது பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் ஜிடியில் வந்து ஒரு வேளை ஏ ஓமர்சாய் வந்துட்டார் அப்படின்னா அவரும் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறங்க. அதே மாதிரி டிசியிலையும் எல் யாதவ் வந்துட்டார்னா அவரும் பெஸ்ட்டு பிளேயர்ஸாக சேர்த்துக்கிறங்க. இது வந்து இப்போ 15 பேர் ஆயிரும் இதுலேயும். ஏன்னா வந்தால் எடுத்துக்கிறங்க அப்படிங்கிறக்காக. வரலைன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ண மாதிரி அப்படியே ப்ளே பண்ணாங்கன்னா அந்த 13 பேர் எடுத்துக்கிறங்க. அடுத்த மேட்ச் நாளைக்கு என்ன மேட்ச்னு பார்த்து நாளைக்கு பகல்லே பதிவு பண்ணி போட்டுறேன். என்னுடைய வீடியோ வர்றதுக்கு 11 மணி 11:30 ஆயிரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. சில மேட்ச் இப்படி தான் க்ளோஸாக போய் மாறும், இல்லை டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீ போக பிளேயர்ஸ் நிறையா உள்ளே வர்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பார்த்துக்குங்க. லைனை விட்டதுக்கப்புறம் அது உங்களுடைய முடிவு தான். நான் சொன்னதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய உழைப்பு அதில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் வழக்கமாக சொல்லிக்கிட்டே வரேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ.